நம்முடைய பலத்தை யோசித்து பார்த்தால் அது பலவீனமானது. ஆனால் நமக்குள் இருக்கிறவர் நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். நாம் சிறியவர்கள் தான், நமக்குள் இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, இயேசுவின் இன்ப நாமத்திலே உங்களை மனதார வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு புதிய மாதத்தினை காணும்படியாக தேவனாகிய கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறபடினாலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். 4 மாதங்களை கடந்து 5வது மாதத்துக்குள்ளே கர்த்தர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். பிலிப்பியர் 4:13 சொல்லப்படுகிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எல்லாவற்றையும் செய்வதற்குரிய பலனை இந்த மாதம் கிறிஸ்துவானவர் நமக்கு கொடுக்க போகிறார். நாம் அறியப்படாதவர்கள் தான், ஆனால் நமக்குள் இருக்கிறவர் உலகம் அறியப்பட்டவர். நாம் மரித்து போகிறவர்கள் தான், ஆனால் நமக்குள் இருக்கிறவர் மரணத்தை ஜெயித்தவர். நாம் உண்மை இல்லாதவர்கள் தான், ஆனால் நமக்குள் இருக்கிறவர் உண்மையுள்ள தெய்வம். இந்த மாதத்திலே உங்களுக்கு செய்வாரா? நீங்கள் கிரகிக்க முடியாத காரியங்களை உங்களை கொண்டு கர்த்தர் செய்வாராக. காரணம், நீங்கள் பலவீனமானவர்கள், உங்களுக்குள் இருக்கிறவர் பலமுள்ளவர். பலமுள்ளவருடைய பலன் உங்களுக்குள்ள இறங்கி உங்களை பலப்படுத்த போகிறது. கர்த்தருக்காக பெரிய காரியம் நீங்கள் செய்ய போகிறீர்கள். உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய போகிறார், உங்களுக்கும் செய்ய போகிறார். செய்வீர்களாக, பெற்றுக்கொள்வீர்களாக. God bless you.